ஹலோ யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 24th November 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் ஷிப்பில் அதானி என்டர்பிரைஸ், டிவிஸ் லேப்ஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், விப்ரோ, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோஸுக்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக ரேலி ஆச்சுது. அப்புறம் கோல்டோட ரேட் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 7 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 47 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ இந்த வீக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி பெரிய மூவ்ஸ் எதையுமே பண்ணலை. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம்னா சிப்லா வந்து 28 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, வியாழக்கிழமை வந்து யூஎஸோட எஃப்டியை வந்து சிப்லாவுக்கு ஒரு வார்னிங் கொடுத்த நியூஸ்னால் சிப்லா வந்து ஒரு 7-8% கிட்ட நல்லாவே விழுந்துருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்பிசி வந்து இந்த வார்னிங்க்கு அப்புறமும் இவங்களுக்கு வந்து பைக்கால் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் டார்கெட்டை வந்து கொஞ்சமாக ரிடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டில் வந்து பைக்காலில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த யூஎஸோட எஃப்டியோட வார்னிங் வந்து பெருசாக எந்த சேஞ்சையும் சிப்லாவுக்கு வந்து கொடுக்காது, அவங்களோட ஏர்னிங்ஸில் வந்து எந்த பெரிய தாக்கத்தையும் உண்டாக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட்டு இந்த நியூஸ்னால் ஸ்டாக்கு குறைஞ்ச ரேட்டு தான், அது அப்படியே குறைஞ்ச நிலையில் இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து டார்கெட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறோம். மற்றபடி வந்து கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸில் இது எந்த பெரிய சேஞ்சையும் உண்டு பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிப்லாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து யூஎஸோட எஃப்டியை கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதாகவும் இந்த வார்னிங்ஸ் வந்து போக்குறதுக்கான ஸ்டெப்ஸில் அவங்க இறங்கியிருக்கிறதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸில் இறங்கியிருக்கிறதுனால அவங்க வந்து கொடுக்கப்பட்ட அந்த டைமுக்குள்ளே கண்டிப்பாக அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எல்லோரும் நம்புகிறாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா ஸோ இந்த வார்னிங் வந்து எஃப்டியை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் சிப்லாவுக்கு வந்து இது பெரிய எந்த தாக்கத்தையும் கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால இது நல்லாவே விழுந்து நல்ல ப்ரைஸில் இருந்தனால கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் அதானி என்டர்பிரைஸை பார்த்தோன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆயிருந்துச்சு. அதானி என்டர்பிரைஸில் வந்து நிறைய பாசிட்டிவ் நியூஸஸை பார்க்க முடிஞ்சிச்சு. அதாவது இஸ்ரேலோட எல்பிட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 44% ஸ்டேக்கை அதானியோட டிஃபென்ஸ் யூனிட்லேருந்து வாங்குறதா ஒரு நியூஸ் வந்திருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே கம்பெனி வந்து மக்காவோ அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு சப்சிடரியை தொடங்குறதா நியூஸ் வந்துச்சு ஒரு நாளைக்கு முன்னாடி. ஸோ அப்பவும் கொஞ்சமாக ரேலி ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, டியூட்டி ஃப்ரீ லிக்வர் அப்புறம் வந்து டுபாக்கோ இதுக்கான பிட்டை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஏலம் நடக்குது. இதை வந்து அவங்க மக்காவோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இதுக்கான ஷாப்ஸை ரெடி பண்ணி அது மூலிமா விற்கிறதுக்கு செட்டப் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க மக்காவில் அவங்க க்ரியேட் பண்ண இருந்த சப்சிட்ரி. ஸோ இந்த நியூஸும் வந்து கொஞ்சமாக பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை வந்து கோர்ட்டில் வந்து இவங்களோட ஹிண்டன்பர்க் கேஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதில் செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு மேலே நாங்கள் எக்ஸ்ட்ரா டைம் கேட்க போகிறது இல்லை இன்வெஸ்டிகேஷனுக்காக, எங்கள் இன்வெஸ்டிகேஷன்லாம் ஓரளவு முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜட்ஜு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஷார்ட் செல்லர்ஸ், அதாவது ஹிண்டன்பர்க்கெல்லாம் வந்து ஷார்ட் செல்லர்ஸ் தானே, ஸோ அவங்கனால ஷேர் மார்க்கெட்டில் நடக்கிற அந்த மாதிரி வாலட்டாலிட்டியை கம்மி பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து செபி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி செபிக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ இது வந்து அதானி என்டர்பிரைஸுக்கு ரொம்பவே பாசிட்டிவான நியூஸாக தான் பார்க்கப்படுது. ஸோ அதனால் அதானி என்டர்பிரைஸ் வந்து நல்லாவே 2.31% ரேலி ஆகிருந்துச்சு. அப்புறம் டிவிஸ் லேப்ஸை பார்த்தோம் அப்படின்னா, இது ஏற்கனவே Q2 ரிசல்ட்டுக்கு அப்புறமா நல்லாவே ரேலி ஆகிருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டு 2 நாளாக ப்ராஃபிட் புக்கிங் போய்ட்டுருந்துச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி வந்து இது ரேலி ஆகி 52 வீக் ஹை அச்சீவ் பண்ணப்போ வால்யூம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த வால்யூம் அதிகமாக இருக்கிறது ஏதோ ஒரு பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக்கை அதிகமான அளவுக்கு வாங்கினது தான் அது காட்டுது. ஸோ அப்போவே சொல்லியிருந்த மாதிரி இது ரேலி ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம்னு சொன்னோம் நம்ம. அதனால் பார்த்திங்கன்னா 2 நாள் டிக்ளைனுக்கு அப்புறமும், அதாவது ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்ததுக்கப்புறமும் மறுபடியும் வந்து ரேலியை நோக்கி போயிருக்குது. இது இன்னுமே ரேலி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து டிவிஸ் லேப்ஸில் அதிகமாக இருக்குது.
அப்புறம் ஹெச்எல் டெக்னாலஜிஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 19 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. நிஃப்டியோட ஐடி இண்டெக்ஸுமே வந்து நிஃப்டி ஐடி இண்டெக்ஸுமே வந்து நல்லாவே விழுந்துருந்துச்சு. அதுவே வந்து 0.97% வந்து விழுந்துருந்துச்சு. அதே மாதிரி டெக்னாலஜி ஸ்டாக்ஸுமே வந்து நிஃப்டி 50ல் 1.23% வந்து ஆவரேஜாக விழுந்துருந்துச்சு. ஸோ ஐடி செக்டார் ஃபுல்லாமே ஓரளவு நெகட்டிவாக தான் விழுந்துச்சு. மார்க்கெட்டை கொஞ்சம் ட்ராக் பண்ணி கீழே இழுத்துட்டு போனதும் ஐடி செக்டார் தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸ் வந்து விழுந்திருக்கு. ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி இது வந்து 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ஸோ வியாழக்கிழமை ஸ்லைட்டாக விழுந்துருந்துச்சு. வெள்ளிக்கிழமை வந்து இன்னும் கொஞ்சம் விழுந்துருந்துச்சு. அப்புறம் விப்ரோ பார்த்தோம்னா அது ஒரு 6 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. விப்ரோவில் என்ன நியூஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி இவங்க வந்து டெசைக்னேட் டோக்கியோ அப்படிங்கிற ஸ்டெப் டவுன் சப்சிடரி ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஸோ இதை வந்து வாலண்ட்ரி லிக்விடைசேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வாலண்ட்ரி லிக்விடைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து இந்த கம்பெனி வந்து தேவையில்லை இனிமேல் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து அந்த கம்பெனியை கலைச்சிருவாங்க. ஸோ அதை தான் வந்து வாலண்ட்ரி லிக்விடேஷன் சொல்கிறாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த கம்பெனியை வந்து அவங்க கலைச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து 13 நவம்பரில் வந்து நடந்துச்சு. அவங்க அந்த டிசைனேட் டோக்கியோங்கிற கம்பெனியை வந்து கலைச்சிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி அது வந்து ஒரு 2% ஒரே நல்ல ரேலி ஆச்சுது. ஸோ அதுக்கப்புறமா 2 வீக்ஸாகவே வந்து ஓரளவு விப்ரோ ரேலி ஆகிட்டு தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விப்ரோ வந்து ரீசெண்டாக என்விடியா கூட சேர்ந்து ஹெல்த் கேரில் ஏஐ வந்து புகுத்துறதுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப்பை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னாலையும் அது கொஞ்சமாக ரேலி ஆச்சுது. ஸோ இப்படி அது ஒரு 2 வாரம் ரேலி ஆனதுனால இப்போ கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே விழுந்ததுமே கொஞ்சம் இதுக்கு பாதகமாக அமைஞ்சு அதனாலேயும் கொஞ்சம் விழுந்துருக்குது. அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸை பார்த்தோன்னா ஒரு 92 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அது Q2 ரிசல்ட்டுக்கு அப்புறமே நல்லாவே ரேலி ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட செப்டம்பர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் செப்டம்பர் சேலை பார்க்குறப்போ 14% வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால அது நல்லா ரேலி ஆகி 52 வீக் ஹைக்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ 4 நாளாக ப்ராஃபிட் புக்கிங் தான் போயிட்டுருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 2625 crore பை பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட செகண்டு கன்சிக்யூட்டிவ் பை. அப்புறம் டிஏஎஸ் வந்து 5th கண்டினியூஸ் டேவாக பை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வெறும் 134 கோடிக்கு மட்டும் பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2 பேருமே வந்து பை சைடில் இருக்கிறாங்க லாஸ்ட் 2 நாளாக. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோன்னா டவ் வந்து 117 பாயிண்ட்டும், S&P 500 2 பாயிண்ட்டும், நாஸ்டாக் வந்து 59 பாயிண்ட் விழுந்துருக்குது. டவ்வும் S&P 500ம் ரேலி ஆகிருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே வெள்ளிக்கிழமை வந்து பிளாக் ஃப்ரைடேனால அந்த ட்ரேடிங் டைம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அன்றைக்கி வந்து என்விடியாவும் கொஞ்சமாக விழுந்துருந்துச்சு. ஸோ இந்த ஷார்ட்டான ட்ரேடிங் செஷன்னால் பெரிய வால்யூம்ஸ் எதுவும் இல்லை, இருந்தாலும் பாசிட்டிவ் சைடில் ரேலியாக இருந்துச்சு. அப்புறம் கோல்டாக பார்த்தோன்னா 2003க்கு போயிடுச்சு. ஸோ 9 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்விங்கை தான் காட்டுச்சு. இது வந்து 2020 2030 டாலர் பெர் அவுன்ஸ் இருந்தது. மறுபடி 1820 அந்த ரேஞ்சுக்கு போச்சு. ஏறக்குறைய வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து ஸ்விங்கில் கீழே போச்சு. எகைன் வந்து அதே பாயிண்ட்டை நோக்கி போயிட்டுருக்குது கோல்டு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.